சாண்ட் மணல் உள்ளிட்ட கட்டுமானப் பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து தேனியில் டிப்பர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் 5வது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேனி மாவட்டத்தில் இருந்து அண்டை மாநிலமான கேரளாவிற்கு கட்டுமானப் பொருட்களான சாண்ட் மணல் மற்றும் ஜல்லி கற்கள் ஆகியவை டிப்பர் லாரிகள் மூலம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தேனி மாவட்டத்தில் உள்ள கல் குவாரிகளில் ஒரு யூனிட் சாண்ட் மணல் 3000 இருந்து 4000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதேபோல் ஜல்லி கற்களின் விலையும் பல மடங்கு அதிகரித்துள்ளது. இதனை கண்டித்து டிப்பர் லாரி உரிமையாளர்கள் 5வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே விலை உயர்வை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி தேனி மாவட்ட ஆட்சியரிடம் இன்று லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். ஒரு யூனிட் சாண்ட் ஒரு யூனிட்டுக்கு 1000 ரூபாய் விலைப்படல் அதிகமாகிடுச்சு. 4000 ரூபாய் இருந்தது 5000 ரூபாய் விலைப்பட அதிகமாச்சு. அது எந்த ஒரு முன் அறிவிப்புமே இல்லாம திடீர்னு ஒரு 3 நாள்ல விலைப்பட ஏத்துறதுனால நம்ம எந்த இடத்துலயும் கஸ்டமர் எதுவுமே நம்ம சொல்ல முடியல. அதுக்கு ஒரு டைம் அவங்க கொடுத்துருக்கலாம். டைம் எதுவுமே அவங்க கொடுக்காம இந்த விலைப்படையதுனால ரொம்ப பாதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையா இருக்குல்ல டிப்பராஜ்னா. அதே மாதிரி நாங்கள் ஒரு கஸ்டமர்கிட்ட இன்ஜினியர்ட்டே யார்ட்டே நாங்கள் சாண்ட் இந்த ரேட்டு அப்படின்னு சொல்றப்ப ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்போம். 3 மாசம் 2 மாசம் ஒரு அக்ரிமெண்ட் நாங்கள் போட்டிருப்போம். அந்த அக்ரிமெண்ட்ல இந்த அக்ரிமெண்ட் நீ கொடுத்துருக்கல இந்த ரேட்டுக்கு இறக்குன்னு சொல்றப்ப நம்ம அந்த 3 நாள் அவங்க ரேட்டு கூடுறதுனால அந்த அக்ரிமெண்ட் வச்சு நம்ம பேச முடியல. கொஞ்சம் அட்வான்ஸா டைம் சொல்லியிருந்தாங்களாக்கா நம்ம எதுவுமே அவங்கள்ட்ட நம்ம பேசியிருக்கலாம். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.